பட்டிமாவோட பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஜோக்கு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. தன் பொண்ணான சோனாவை பாக்குறதுக்கு அவங்க அப்பா வந்திருக்காங்க. தெரிஞ்சது இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போறாரு. அந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல இது சோனாவோட அப்பான்னு தெரிஞ்சதும் பதறி போயிடுறாங்க. ஏற்கனவே 2 பேர் பார்த்திருக்காங்க. ஏன்னா சோனாவும் நம்ம ஜங்கு காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. அப்பவே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா லவ் பண்ணதுல இவருக்கு தெரியாது. நீ சோனா கூட காலேஜ்ல படிச்ச பையன் தானே? ஐயோ ஆமா அங்கிள், வணக்கம் அங்கிள், விழுந்தாலும் கும்பிடுறாங்க. இது கூட திடீர்னு இப்ப காலில் விழுந்த, நியூ இயர் கூட இல்ல, என்னால உனக்கு காசு கொடுக்க முடியாது, இப்ப எதுக்கு தேவையில்லாம காலில் விழுந்த அப்படிங்கிற சமயத்துல அவர் ஏதோ கொண்டு வந்திருப்பாரு இல்லையா, ஏதோ வைன் சம்திங், ரெட் வைன் என்னமோ, அதை கொடுத்துட்டு வாங்க அங்கிள் சாப்பிட கூப்பிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. நிறைய சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது தெரிய வருது. இல்ல அங்கிள், நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன். இந்த மாதிரி அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. குழந்தைய நான் வளர்த்துட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு சோனா வராங்க. அவங்க அப்பா தான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஜங்கு கூட உட்காந்து நான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்ததும் அப்பா என்ன ஏதுங்கிறதுக்கு நீங்கிட்ட சொல்லவே இல்லை, உன் வீட்டுக்கு கீழே தான் ஜங்கு குடி வந்திருக்கானாமே, ஏன் கிட்ட சொல்லல அப்படிங்கிறதுக்கு இல்லை, எனக்கு நிறைய வேலை இருந்தது மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏதோ வாங்குறதுக்காக விழுந்து போறப்போ சோனா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சோனா வேண்டாம், நான் ஒன்னும் உன் முன்னாடி நல்லவனா காட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல. நம்ம காலேஜ் டேஸ்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப உங்க அப்பாவெல்லாம் பார்த்திருக்கேன் இல்லையா, அந்த மரியாதை நிமித்தம் வந்து இதெல்லாம் பண்றேன், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத, நானும் எதுவும் தப்பா பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக ஒரு இணைந்த கைகளை இல்ல 2 இணைந்த கைகளை ஃப்ரேம்ல காட்டுறாங்க. இதோட கதை என்னன்னு போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்ற மதர்ஸ் எல்லாம் அங்க காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்கிறாங்க. யாரை பத்தி பேசுவாங்க? ஜோவை பத்தி தான். அப்பதான் நம்மளுக்கு ஜோவை காட்டுறாங்க. நொந்து போய் அப்படியே சோஃபால படுத்து கிடக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புறப்போ, ஏன் இப்படி இருக்கு, வீடு ஏன் இப்படி இருக்கு, எப்ப பார்த்தாலும் அந்த மதர்ஸ் கூட சேர்ந்து பேசிட்டு இருப்பேன் இல்லையா, நார்மலாரு அப்படிங்கிறதுக்கு, என்னங்க நாம இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி போயிடலாமா, என்ன வளர்ற, இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு என்ன படாத பாடுபடுத்தின, நம்ம குழந்தையோட ப்ரீ ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி தான் நீங்க வந்தோம், இப்போ இங்கிருந்து போகணும்னா காசுக்கு ஏமா போய் எங்க யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி ஒரு போனதுக்கு அப்புறமா தான் ஜோ யோசிக்கிறாங்க, ஆமா என்னோட பெரிய பொண்ணோட ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு, அந்த கிண்டர் கார்டனுக்காக தான் இங்க வந்தேன், கண்டிப்பா என்னால இங்கிருந்து போக முடியாது, ஆனா இந்த மூஞ்சி வச்சுட்டு இவங்க எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க காஃபி ஷாப்ல ஜோவா தான் கல்வி ஊத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே ஒரு நோட்ல கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு ஃபோன் கால் பண்ணி சோனாவோட பையன் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணதெல்லாம் இவ தான். அதை ஜங் விசாரிக்க போனப்போ அது இவ இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஏதோ ட்ரிக் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேஸையும் எழுதுறாங்க. அதெல்லாம் போய் கேஸ் இல்ல, எல்லாம் உண்மையான கேஸ் தான். அவமானம் தாங்க முடியாம இப்போ யோகா கிளாஸ்க்கு வர்றது இல்ல, அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தது எல்லாம் ஓகே. என்னால் ஏத்துக்க முடியாதது என்னன்னா, இன்னொருத்தங்க ஐடென்டிட்டி வச்சுட்டு இவ எப்படி அந்த ஸ்டாலரை வாங்கலாம், அதை இவ கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல டக்குன்னு இவங்களுக்கு இந்த கூக்கு ஒரு மெசேஜ் வருது. ஐயோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமே மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா மெசேஜ் வந்தது ஜோ கிட்ட இருந்து. அதனால இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு ஜோவை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. ஜோ ஏதோ உங்ககிட்ட முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும் தான் கூப்பிட்டுருப்பாங்க. என்ன எதுன்னு கேட்ட ஒரு டைரியை கொடுக்குறாங்க. இது என்னதுன்னு கேட்கறதுக்கு, இப்படி நான் பண்ணதுக்கு அப்புறமாக நான் பிரசிடென்டா இருக்க முடியாது, நான் விளங்கிடுறேன், நீங்க பிரசிடென்ட் ஆயிடுங்க, பிரசிடென்ட் ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கணும், இதுல எந்தெந்த மதர் அவங்களோட குழந்தைங்க அவங்க லிஸ்ட் எல்லாம் இருக்கு, போன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம டைப்பர் கம்பெனிக்கு ஆட் பண்றது, அது மூலியமா நம்மளுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் இல்லையா, அதுக்கான எல்லாமே டீட்டெயிலா இதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல ஜோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய லேடியா கிடையாது. இப்ப நான் விட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், கண்டிப்பா நான் பிரசிடென்டா இருக்க முடியாது தான், ஏன்னா எல்லா தப்பு எம்எல்ஏன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, ஆனா நான் மறுபடியும் பிரசிடென்ட் பதவிக்கு வருவேன், அப்ப எல்லாத்தையும் நான் வாங்கிப்பேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ள இன்னொரு கணக்கு போடுறான். அதுக்கப்புறமாக யோகா கிளாஸ்க்கும் வர ஆரம்பிச்சிடுறான். ஆனா ஜோ டவுன் டு த எர்த் தான், இல்ல ஃபிளாட் டு த எர்த் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு யோகா மேட் விரிச்சு வைக்கிறது என்ன, எங்க உட்காருங்கன்னு சொல்றது என்ன, யோனால கிண்டலே பண்ணிடுறா. இப்ப என்ன அதிகமா பவ் பண்றீங்க, விட்டா தரையோட தரையா படுத்துருவீங்க போல இருக்கு, ஆமாமா இதுக்கப்புறமாக நீ என்ன ஃபிளாட்னு கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவ்யமா நடந்துக்கிறாங்க. அப்படி மதர்ஸ்குள்ள பேச்சு போகுது. சரி இதுக்கப்புறம் ஜோ பிரசிடென்ட் இல்லைன்னா வேற யார் என்ன பண்றது அப்படிங்கிற சமயத்துல யார் பிரசிடென்டா இருக்கிறதுக்கு முன் வர்றீங்க அப்படிங்கிறப்போ, கை கிட்ட நம்மளோட ஜங்குக்கு ஷர்ட் கிழிஞ்சிருக்கும், அது என்னன்னு பாக்குறதுக்காக மனுஷன் கை தூக்கிருப்பாரா, அதனால இவர் வாலண்டியரா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. ஜங் சொல்லுவாங்க, இல்ல இல்ல எனக்கு இங்க பாருங்க ஷர்ட் கிட்ட கிழிஞ்சிருக்கு, அதை தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறப்போ கோ இருந்துட்டு, இல்ல இல்ல நீங்க தான் வரணும், நீங்க கரெக்டாகவும் இருப்பீங்க, ஸ்ட்ராங்கான ஆளு, எங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும் கூட நீங்க பண்ணுவீங்க, நீங்க தான் பிரசிடென்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லா மந்திரஸும் கிட்டத்தட்ட ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வேலையை விட்டு பிரசிடென்டா இருக்க மாட்டாங்க. ஜோ பண்ணாங்க, வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணாங்க. பட் மற்ற மதர்ஸ் எல்லாம் அதுக்கு ரெடியா இல்லை. அதனால ஜங்கு தான் எல்லாரும் ஜங்குன்னு குதிக்கிறாங்க. ஜோ இருந்துட்டு, ஐயோ இந்த கூதா பிரசிடென்ட் ஆவான்னு பார்த்தா கடைசியில் ஜங்கோட பேர் எடுக்கிறா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கு.
ஆனா அதுக்கு வந்து இவருக்கு சான்ஸே மற்ற மதர்ஸ் கொடுக்கல. இவரை வந்து பதவி ஏத்துக்கவும் வச்சுட்டாங்க. இவங்க தான் நம்மளோட புது பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க, அது இவருக்கு தெரியறது இல்ல. ஜோ எப்படியாவது இந்த ஜங்கு வந்து கேப்பபிளான பர்சன் நிரூபிக்க பாக்குறாங்க. ஆனா அப்பெல்லாம் இவங்க இருக்காங்க இல்லையா யோன், அவங்க தான் வாயடிச்சு உட்கார வச்சிடுறாங்க. ஜோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களை மாதிரி ஒரு சீட்டிங் பண்ண மாட்டாரு, சீட்டிங் பண்ணவரை கண்டுபிடிச்ச நேர்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜோவுக்கு கடுகடுன்னு இருக்கு. என்னடா பண்றது, இந்த பொறுப்பு வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சமயத்துல சரி ஒரு பிரசிடென்ட்டா ஆயாச்சு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையா. அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய குழந்தைங்க வந்துட்டு அந்த ப்ரீ ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஜோவோட பொண்ணு போறா இல்லையா அந்த ஸ்கூலுக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்துட்டு சோனா வந்துட்டு ஒரு ஆர்ட் அகாடமி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப பெருசுல சின்ன ஆர்ட் அகாடமி தான். அங்க வந்துட்டு நம்ம டிராயிங் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சோனா கிட்ட பேச வருவாங்க. சோனா இதுக்கு திடீர்னு இதை பத்தி கேட்குறீங்க, அதை பத்தி கேட்குறீங்க, அதனால யோசிச்சு சொல்லணும், நான் வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ உன்னோட ட்ரெஸ்ல அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த பையன் குறும்புத்தனமா அதை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பான். எடுக்கிறதுக்கு சோனா கஷ்டப்படுறப்போ நான் வேணா எடுத்துட்டோமா அப்படிங்கிற சமயத்துல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு உள்ள போயிடுவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். போனதுக்கு அப்புறம் டோர் கிட்ட நின்றுட்டு சொன்னா நான் ஏதோ தப்பான இன்டென்ஷனோட வரல, சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் வந்து இப்ப பிரசிடென்டா இருக்கேன், அதை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பேச ட்ரை பண்ணாலும் சோனாதான் கதவை சாத்திட்டு போயிட்டாங்களே. அப்ப கரெக்டா சோனாவோட அப்பா வருவாரு. ஏன் பஜ்ஜாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல கதவுல ஏதோ அழுக்கு இருந்தது அங்கிள், அதான் தொடச்சிட்டு இருந்தேன். பாரேன் என் பொண்ணு வீட்டு கதவை கூட நீ நல்லா பத்திரமா பாத்துக்கிற. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃப்ரீயா இருக்கே என்ன எதுன்னு கேட்கறதுக்கு. இப்போ இல்ல அங்கிள், இன்னொரு நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறமாக அப்படின்னு ஆரம்பிக்க. இதை பாருப்பா நீ என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம், காசு தவிர்த்து என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறப்போ சரி அங்கிள் நன்றி அங்கிள் சொல்லிட்டு ஒரு போயிடுவாரு. அந்த சமயத்துல இவருக்கு வந்து சோனாவோட அப்பாவுக்கு வந்துட்டு இவரோட மருமகன் கிட்ட இருந்து கால் வரும். அதாவது சோனாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி அந்த மனுஷன் பேசுறதன் மூலியமாக தான் தன்னோட பொண்ணும் மருமகனும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கு. அதை பத்தி பேசுறதுக்காக ஒரு வரவே செஞ்சிருக்காரு. ஆனா சோனாவோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு எகெயின் வந்துட்டு சோனா கூட சேரணும்னு இருக்கான். அதனாலதான் இவங்க அப்பாவை வச்சு ஒரு பிரிட்ஜை கிரியேட் பண்ண பாக்குறாரு. புரியுது மாப்பிள்ள, எப்பவுமே நீங்க தான் எனக்கு மாப்பிள்ள, எப்படியாவது என் பொண்ணு கூட நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமாக இவங்க கிட்ட ஸ்ட்ராலர் இருந்தது இல்லையா, யார்கிட்ட, ஜோ கிட்ட. யாரோட பேரை வச்சு வாங்கினாங்க? சோனாவோட பேரை வச்சு வாங்கினாங்க. அந்த ஸ்ட்ராலரை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வச்சுக்க கூடாது, நீ தப்பா வந்து இது பண்ணி தானே, ஃப்ராட் பண்ணி தானே வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராலரை வாங்கிட்டு இவங்களே செகண்ட் ஹேண்ட் வச்சிருப்பாங்க. வாங்கினது யோன் தான், பாதி ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தையும் குழந்தைங்களுக்காக நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரீ ஸ்கூல் படிக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு ஆர்ட் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம், ஒரு நாள் ஜாலியாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆர்ட் அகாடமியோட நேம் எல்லாத்தையும் எழுதி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ கரெக்டாக அதில் வந்து சோனாவோட ஆர்ட் அகாடமி தான் வருது. சரி ஒரு வீக்கெண்ட் வந்து நம்ம குழந்தைங்களை அங்கேயே கூப்பிட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். குழந்தைங்கன்னா ப்ரீ ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களையும் சேர்த்து தான். அந்த சமயத்தில் சரி என்ன நாங்கள் இருக்கணும், எங்களுக்கு என்ன சேஃப்டி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்ததுனால கையிலேயே நோட்ஸ் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமாக இப்போ நான் வந்து சோனாவை மீட் பண்ண போகணும், அஃபிஷியலாக தான் போகிறேன், பர்சனலாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துல லைட்டாக காரை வந்துட்டு பொழந்திருக்கும். ஐயோ இந்த மாதிரி இடத்துல நடந்து வந்தா ஈஸியாக சோனா விழுந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கல் எல்லாத்தையும் அதில் போட்டு நிரப்பிட்டு நிமிந்து பார்த்தா சோனாவோட தங்கச்சி நிற்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு, இல்லை லேடிஸ் எல்லாம் ஹை ஹீல்ஸ் போட்டு நடப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இடத்துல ஓட்டையெல்லாம் இருக்கும், விழுந்துடுவாங்க, அதனால தான் நீ கூட பார்த்து நடமா அப்படிங்கிறாங்க. என்னமோ தெரியல, இவர் இந்த மாதிரி பண்றதெல்லாம் சோனாவோட தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறா. ஆனா இந்த மனுஷனுக்கு பாவம் ஒண்ணுமே புரியல. இல்லம்மா இப்ப முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறமாக சோனா வந்து பார்ப்பாங்க. சோனா கொஞ்சம் கடுகடுன்னு தான் உட்காந்துருப்பா. இதை பாரு சோனா, இந்த மாதிரி அந்த மதர்ஸோட குரூப்புக்கு நான் பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நான் வேற வழியில பண்ணி தான் தீரணும். நான் பக்கத்துல இருக்கிற நிறைய ஆர்ட் அகாடமியோட பேரெல்லாம் எழுதி தான் ஒரு பாக்ஸ்குள்ள சீட்டுக்குலுக்கி போட்டேன். கடைசியில உன்னோட ஆர்ட் அகாடமி நேம் தான் வந்தது அப்படிங்கிறப்போ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த டேட்டுன்னு சொல்லுங்க, அண்ட் தென் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வரப்போ இங்க என்ன மாதிரி செட்டப்லாம் நாங்கள் செட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவர் கையில் எழுதி வச்சு பார்த்துட்டு இருப்பாரா, அப்போ இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். இப்போ அந்த குப்பை மண் எல்லாத்தையும் போட்டு அந்த ஓட்டை அடைச்சிருப்பாரு இல்லையா, அந்த சமயத்துல என்ன கையை பாக்குறீங்க, போன்ல நோட் பண்ணலையா இல்ல பேப்பர்ல நோட் பண்ணலையா அப்படிங்கிறதுக்கு இல்ல ஆல்ரெடி நிறைய ஒர்க், குழந்தை பாத்துக்கிறது எனக்கு ப்ரெஷரு, போன் நான் வீட்டுல வச்சுட்டேன், டக்குன்னு பேப்பர் பென் கிடைக்கல, பெண்ணு தான் கிடைச்சதுன்னு கையில எழுதிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் கையில தான் எழுதினதெல்லாம் அழிஞ்சு போச்சு, அதனால இவரா சொல்றாரு எல்லா குழந்தைகளுக்கும் தனித்தனி மேட்டு அப்படி இப்படின்னு மட்டும் இவரா வாயில இருந்து அடிச்சு விடுறாரு. அதுக்கப்புறமாக தான் நம்மளுக்கு தெரிய வருது, ஆக்சுவலா சீட்டு குலுக்கி போட்டு ஒன்னு சோனாவோட அகாடமியை செலக்ட் பண்ணலைங்க, எல்லா பேப்பர்லயும் சோனாவோட அகாடமி பேரை தவிர எழுதி வச்சிருந்திருப்பாரு. அது எல்லா பேப்பர்லயும் எழுதுறதுனாலதான் சீட்டு குலுக்கி போடுறப்ப கரெக்டா சோனாவோட அகாடமி நேமே வந்திருக்கு. இதை வந்து இவர் வீட்டுல குப்பையை வச்சிருந்திருப்பாரு இல்லையா, அதெல்லாம் குப்பையில டிஸ்போஸ் பண்றப்போ தன்னோட வீட்டு குப்பையை கட்டி வைக்கிறதுக்காக ஜோ வர்றப்போ இதை பாத்துடுறாங்க. பார்த்துதான் அந்த பக்கம் போன யோனை பிடிச்சி நிக்க வச்சு பாத்தியா யோன் இதை பாருங்கிறதுக்கு சும்மா தேவையில்லாம அவர் மேல பழி போடாதீங்க, அடுத்தவங்க மேல பழி போடுற அளவுக்கு நீங்க ஒன்னும் யோகியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பாம போயிடுறான். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்றது, யோன் நம்ப மாட்டா, கண்டிப்பா கூ நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு கூவோட வீட்டுக்கே வந்து இதை பாரு கூ அப்படின்னு சொல்லிட்டு குப்பை கவரோட கொண்டு வந்து காட்டுறப்ப அவங்க வாந்தி எடுக்கிறாங்க.
அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்மெல் வரலையேடி இந்த குப்பையிலிருந்து, நீயே வாந்தி எடுக்கிறேன்னு கேட்குற சமயத்தில் தான் தெரிய வருது இவங்க செகண்ட் பேபிக்கு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. என்னடி இது, லேட் மேரேஜ் லேட் குழந்தை அப்படின்னு, இப்போ அதுக்குள்ள செகண்ட் குழந்தையா? முதல் குழந்தைக்கே 7 மாசம் கூட ஆகலையா அப்படிங்கிறப்போ, இல்லை நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கான் அப்படிங்கிறாங்க. எதுக்கு வந்தாங்களோ அந்த பஞ்சாயத்தை பேசாம கடைசியில பிரெக்னன்சி பஞ்சாயத்தை பேச வேண்டியதா போச்சு. இங்க சோனாவோட அப்பா தன் மருமகன் கூட எப்படியாவது சோனாவை மறுபடியும் சேர்த்து வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபடுறாங்க. அதை பையன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தங்க புள்ள பாருங்க அப்பா கால் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு, பையனுக்கு அப்பா கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். எப்படிப்பா இருக்க, என்ன எது இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் இங்க நல்லா இருக்கேன்ப்பா, ஜாலியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றான். பையன் முன்னாடி எதுவும் பேச முடியாம பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. பையன் போனதுக்கு அப்புறமாக, அப்பா நீங்க என்ன பண்ணாலும் நான் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், நான் ஒன்னும் ஈஸியா அந்த டிசிஷன் எடுக்கல, ரொம்ப முடியாம தான் இந்த மன கஷ்டத்தோட தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எகேன் சேர்ந்து வாழ்றதுல சோனாக்கு விருப்பமே இல்லை. அதுக்கப்புறமாக இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குது, என்ன டீட்டெயில்ஸ் அதை பத்தி பேசுறதுக்காக சோனாவை பார்க்கறதுக்காக அந்த ஆர்ட் அகாடமிக்கு எகேன் வர்றாரு நம்ம ஜங்கு. அந்த சமயத்துல கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சே, உங்களுக்கு என் ஸ்டாஃப்ஸ் யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படிங்கிறப்போ, ஏன் என்னன்னு கேட்கறதுக்கு, நான் உனக்கு பர்சனலாக எதுவும் பண்ணலையே, இது அஃபிஷியலாக தானே வந்துச்சு, இது என்னோட இது கூட கிடையாது, நான் ஒன்றும் அகாடமி பேர் சொல்லவே இல்லை, சீட்டு போட்டு தான் எடுத்தோம் அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்க எல்லாம் எனக்கு தெரியும்ட்டு அந்த குப்பையில ஜோ பார்த்துருப்பாங்க இல்லையா, ஒரே அகாடமியோட பேர் இவர் நிறைய பேப்பர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை யோன் கிட்ட காமிச்சிருப்பாங்க, கடைசியில் கூ கிட்ட காமிச்சிருப்பாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆயிருக்காது, மற்ற மதர்ஸ் கிட்டயும் காமிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த வழியா போன சோனாதை பார்த்துருப்பாங்க. என்னோட அகாடமி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நிறைய அகாடமி பேர் எழுதல, என் அகாடமி பேரை மட்டும் தான் எழுதியிருக்கீங்க, இந்த ஹெல்ப் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது ஜங்குக்கு, ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு சோனா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, ஏன் எதுவும் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறப்போ, வேண்டாம் நம்மளுக்குள்ள என்ன நடந்தது, அது எப்படி போச்சு, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பழைய குப்பையை கிளற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன், ஏன்னா அதை கிளறினா எனக்கு மனசங்கடம் வரும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை பாக்குறப்போ நல்ல விதமா பேசினேன், என்னை யோசிக்க வைக்காதீங்க, என்ன தேவையில்லாம இந்த மாதிரி தர்ம சங்கட நிலைமைக்கு கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரு சோகமா வீட்டுக்கு வந்துருவாரு. சோனா வீட்டுக்கு வரப்போ அவங்க பையனுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இவங்க கூட தான் மின் கூட விளையாண்டுட்டு இருப்பானா. அந்த சமயத்துல அம்மா அப்பா கால் பண்ணாரு அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல அப்பா கால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, என்னமா நீ இப்படி சொல்ற, அப்பா சொன்னாரே உனக்கு நான் கால் பண்றேன்னு சொன்ன அந்த டைம்ல கண்டிப்பா கால் பண்ணுவேன்னு சொன்னாரே, அது மட்டும் இல்லாம அப்பா அதிகமா ஒபாமா கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனாலதான் என்னோட கால் எப்ப பண்ணணும் அப்படிங்கறது கூட நோட் பண்ணி வச்சிருப்பாரு, அதனால மறக்க மாட்டேன்னு சொன்னாரே அப்படிங்கிறப்ப, என்னது உங்க அப்பா ஒபாமா கூட பேசினாரா அப்படிங்கிற சமயத்துல மின்னு இருந்துட்டு, பாருங்களேன் இந்த குட்டி பையனோட அப்பா உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பருங்க, யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட எல்லாம் பேசுற அளவுக்கு கான்டாக்ட் வச்சிருக்காரு அப்படிங்கிற சமயத்துல நீங்க வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரிடா நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சோனா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்துல அப்பதான் நோட்டீஸ் பண்ணுவாங்க உங்க தலையில இருக்கிற கிளிப்பு ஒரு வாட்டி இவங்க வீட்டுக்கு வந்தப்போ மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. மத்த மதர்ஸ் எல்லாம் ஒரு கலோபரம் ஆயிருக்கோங்க இல்லையா, அப்போ எடுத்துட்டு எனக்கு உங்க தலையில ஒரு பூச்சி இருக்கு அப்படியே உட்காருங்க அப்படிங்கிறாங்க, எனக்கு தட்டி விடுங்க அந்த பூச்சி அப்படிங்கிற சமயத்துல, இல்ல அப்படி அந்த பூச்சியை தட்டி விட போனா அது திடீர்னு பெரிய லெவல்ல பூ போயிடும், அது கடைசியில் உங்க ஸ்கின்குள்ள விழுந்து பெரிய வீக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அப்போ 911 கால் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் வேண்டாம், இந்த பக்க பிடிக்கிறதுக்கு எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க ஆடாம மட்டும் உட்காருங்க அப்படிங்கிறப்போ, பாவம் யார் பெத்த புள்ளி அந்த சோனா, இந்த மீன் எதை சொன்னாலும் நம்பது அப்படியே ஆடாம உட்காந்துட்டு இருக்கா. இவர் வீட்டுக்கு ஏதோ ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு போறப்போ கீழே விழுந்துடுமா, அதை எடுத்து பார்த்த ஜங்கு என்னடா இதை பொண்ணுக்கு கொடுக்க போறியா, இந்த கிளிப்பை அழகா ரேப் பண்ணி வச்சிருக்கே அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு சோனா வீட்டுல விட்டு போன கிளிப் இதுதான், மத்த மதர்ஸ் எல்லாம் இதை தான் பார்த்து கேட்டாங்க அப்படிங்கிறதுல இவருக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அந்த எப்படியே நம்ம சோனா கிட்ட கொடுத்துலாம் இவர் எடுத்துட்டு வருவாரு, அந்த கிளிப்பை நல்லா அழகா கவர் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இங்க பார்த்ததும் சோனாவை பார்த்ததும் மின்னுக்கு சிரிப்பு வந்துடுது. ஏன் சிரிக்கிறீங்க, இல்ல நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா, நான் பாட்டுக்கு தலையில ஒரு பூச்சி இருக்கு ஆடாம அசையாம உட்காருங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணதும், இதுக்கப்புறம் நீங்க பேசுறதே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா அங்கிருந்து போயிடுவாங்க. கொடுக்க வந்ததே மின் மறந்துடுவாரு. ஆக்சுவலா மின்னுக்கு சோனாவை பிடிக்கும், இன்னும் பிடிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அது இன்னும் அதை தாண்டி போகல. இந்த பக்கம் ஜங்கு பாக்குறதுக்கு ஜங்கோட வீட்டுக்கே சோனாவோட அப்பா வந்திருப்பாங்க. என்ன ஏது அங்கிள் அப்படிங்கிறதுக்கு, இல்ல நான் என் பொண்ணு சோனாவோட ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன், அவ தனியா ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியாது. ஆமா அங்கிள் இதை நானும் யோசிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவர் சொல்றப்போ, பாத்தியாப்பா எனக்கும் உனக்கும் இடையில ஏதோ ஒரு டெலபத்தி ஒர்க் அவுட் ஆகுது, நான் நினைக்கிறத நீயும் நினைக்கிறேன், உன்னை தவிர்த்து வேற யாரும் என்னால நம்ப முடியல, பார்த்தா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கற அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன வேணா கேட்கலாம் அங்கிள், கண்டிப்பா செய்யறேன் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். ஆமா அங்கிள் கரெக்ட் அங்கிள், அதுக்கு நான் உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க, நீ ரொம்ப ஆர்வமா இருக்க, நானும் நீ சேர்ந்து செயல்படணும், என்னோட மருமகனையும் சோனாவையும் சேர்த்து வைக்கணும். ஓகே அங்கிள் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்ன ஜங்கோட வயசு அப்படியே கமுக்கமா உள்ள போயிடுது. என்னது அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்க போறீங்களா, ஆமாப்பா அதுதான் சரியா இருக்கும், இதை நான் டைரக்டா சொன்னா கிட்ட சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன்றான், அதனாலதான்ப்பா நானும் நீ சேர்ந்து இந்த விஷயத்துல செயல்படணும், என்னோட மருமகனோட என் பொண்ணை சேர்த்து வைக்கணும், அதுக்கு நீதாப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்ல உட்காந்துருக்காரு ஜங்கு. அவர் கையை பிடிச்சிட்டு இந்த இணைந்த கைகளை தாங்க நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்.
ஆக்சுவலி இவங்களுக்குள்ள எப்படி பிரேக்கப் நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ 2002 ஏதோ ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்துட்டு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து அதை சேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவர் பிரேக்கப் சொல்லியிருந்திருப்பார். சோனா கேட்டிருப்பாங்க, என்ன ஜங் என்ன பேசிட்டு இருக்க, என்ன வந்து கார் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாத்துறதுக்காக நீ வந்து உனக்கு காலில் அடிபட்டு உட்காந்துருக்கு, இப்போ வந்து பிரேக்கப்னு சொல்ற, என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற சமயத்தில் இதை பாரு சோனா, நான் கொஞ்சம் என் படிப்பை பார்க்கணும், என் ஹெல்த்தை பார்க்கணும், அதுக்கப்புறமாக எனக்கு மிலிட்ரி ட்ரைனிங் வேற இருக்கு, அதுக்கு நான் போகணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால உன் கூட நான் பிரேக்கப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அதனால நான் பிரேக்கப் சொல்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் சோனா இருந்துட்டு அந்த சீனியர் கூட நான் பேசுறது பழகிறது மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நீயும் புரிஞ்சுக்கிறதானே, அது எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸ்னா ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீயும் சந்தேகப்படுறப்பாரு அப்படிங்கிறதுக்கு அவர் எதுவும் சொல்லாமல் உன் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு என் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமாங்க எகெயின் ஃபோட்டோ ஃப்ரேமுங்க 2 பேரோட கால்கள் வந்துட்டு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. இதோட கதை என்னங்கிறது பார்த்துடலாம். சோனாவோட அப்பா கிட்ட வந்துட்டு இவர் சொல்லுவாரு, இதை பாருங்க அங்கிள், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் சோனா டைவர்ஸ் பண்ணியிருக்கா, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு சோனா தயாரா இருப்பாளா அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு ஜங், அதெல்லாம் நீயே சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ என் பக்கம் இருக்க, நான் சொல்றது செய்யறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஜங்குக்கு அதுக்கப்புறம் மனசு வெறுத்து போயிருப்பாரு. சோனாவோட அப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு, நாம சோனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா கடைசியில அவர் என்ன மாமா வேலை பார்க்க சொல்றாரு அப்படின்ட்டு பயங்கர கோபத்துல இருக்காரு. இந்த பக்கம் சோனாவும் சோனாவோட தங்கச்சியும் எதிர்ச்சியா வெளியே ஷாப்பிங்காக வந்த சமயத்துல அவங்க ஃப்ரெண்டு சோனாவோட காலேஜ் ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுவாங்க. ஏன் எப்படி இருக்க, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதானே பாக்குறோம், உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்ட்டு 2 பேர் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மீட்டப் மாதிரி வச்சிருக்கோம், கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மண்டே ஆட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி போனதுக்கு அப்புறமாக இவங்க தங்கச்சி கேட்கறாங்க, அக்கா நீ எப்படி இருந்தாலும் வீக்கெண்ட் ஃப்ரீ தானே போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஈஸியா சொல்லிட்டேன், நான் ஒர்க் பண்றேன், வீட்டில் இருக்கேன், வீக்கெண்ட்னா எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு, லாண்ட்ரி ஒர்க் பார்க்கணும், கிளீனிங் ஒர்க் நிறையா இருக்கு, கண்டிப்பா நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோனா சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க கு வந்துட்டு 2வது குழந்தைக்கு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஜோக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ அது உனக்கும் தெரிஞ்சு போச்சு. அடுத்த யோகா கிளாஸ்ல மற்ற மதர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அந்த ஆர்ட் அகாடமியில குழந்தைங்களை கூப்பிட்டு போற அந்த கிளாஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அவங்க ரீஷெடியூல் பண்ணாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு இருக்கிற பிரச்சனை இது வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமாக காஃபி ஷாப்ல எதிர்ச்சியா வந்துட்டு மின் வந்துட்டு இவங்களை பார்ப்பாங்க சோனா. அந்த சமயத்துல உங்க மூக்கில் என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ல எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கண்ணாடி எடுத்து செக் பண்ணுவாங்க. சே இவன் இப்பவும் போய் சொல்லிட்டான் அப்படின்னு தான் சொன்னாக்க இருக்கும். பின்னாடி மின் வந்துட்டு ஏதோ என்ன நம்பாத மாதிரி பேசுனீங்க பார்த்தீங்களா, செக் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நீ எப்போ பார்த்தாலும் ஏமாத்திட்டே இருக்க மின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. மின்னுக்கு ஒண்ணுதான் புரியல, நான் ஏன் இந்த கிளிப்பை அவங்க கிட்ட கொடுக்க முடியல, இந்த ஹேர் கிளிப் என்னால கொடுக்கவே முடியல அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னமோ புரியவே மாட்டேங்குது மின்னுக்கு. அதுக்கப்புறமாக லிஃப்ட்ல எதர்ச்சியா ஜோவும் சோனாவும் போற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல சோனா தலையில இருக்கிற இந்த ஹேர் கிளிப்பை பார்த்துட்டு இதை தானே அன்னைக்கு ஜங்கோட வீட்டில் பார்த்தோம், இதே மாதிரி இருக்கு, இதை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா அம்மா கூட செல்ஃபி எடுத்துக்கிறியா அப்படிங்கிற சமயத்தில் இவங்க கேட்பாங்க சோனா, நான் வேணா ஃபோட்டோ எடுத்து கொடுக்கட்டுமா, உங்ககிட்ட கேட்டேனாமா, உன் வேலையை பாரு அப்படின்ட்டுருவாங்க. சோனாக்கு மனசுக்குள்ள லிஃப்ட்ல இருந்து செல்ஃபி எடுக்கிறா, இவனு லூசா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சோனாக்கு புரியல, அந்த அம்மா செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேர்ல சோனா தலையில் இருக்கிற கிளிப்பை தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோனா வீட்டுக்கு வர சமயத்தில் அவங்க அப்பா வந்து சோனோட எக்ஸஸ்மெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மருமகனே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு வந்து வீக்கெண்டு, என் பொண்ணுக்கு லீவு தான், மத்தியானம் 2 மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு அவளை எப்படியாவது நான் வர வச்சிடுறேன், நீங்க வந்து அவளை மீட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற சமயத்தில் இது எல்லாத்தையும் சோனா கேட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அடுத்த நாள் சோனா இங்கே வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மாடி அப்பாக்கு வெளியே போகணும் போல் இருக்கு, அப்பா கூட வெளியே வரியாடி தங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்லப்பா என்னோட காலேஜ் ரியூனியன் இருக்கு நான் அதுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தங்கச்சி பார்த்துட்டு போமாட்டேன்னு சொன்னா இப்ப கிளம்பிட்டாலே அப்படின்னு இருக்கு. அந்த வாய் விட்டும் சொல்லிடுறாங்க, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கறதுக்கு, இல்லப்பா அக்கா நிறைய வேலை வீக்கெண்ட்ல தான் இருக்கு, அதனால ரியூனியன் மீட்டிங்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப போறா அப்படிங்கிறாங்க. சரி அந்த ரியூனியன் மீட்டிங் எங்க நடக்குது எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. இவளுக்கு தான் தெரியுமே எனக்கு பேசுற பக்கத்துல இருந்தாங்க சொல்றாங்க. உடனே சோனாவோட அப்பா ஜங்க வந்து பத்தி இத பாரு ஜங்கு, இன்னைக்கு அவ காலேஜ் ரியூனியன் இருக்காமா ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுக்காக போயிருக்கா. ஆக்சுவலா என்னோட மருமகன் கூட அவ போய் பேசுறதுக்கான நான் டேட்டா செட் பண்ணியிருந்தேன், நீ என்ன பண்ணு இந்த மாதிரி அந்த இடத்துல தான் வந்துட்டு அவ ஃப்ரெண்ட்ஸோட ரியூனியனுக்கு போயிருக்கா, அந்த மீட்டிங் முடிஞ்சதும் அவளை அங்கிருந்து கூப்பிட்டுட்டு நான் சொல்ற எடுத்துக்கொண்டு அவளை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல அவளோட எக்ஸஸ்மெண்ட் இருப்பாங்க, அவங்க பேசி சமாதானம் ஆயிப்பாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து பிடிக்கல, இல்லை நான் எப்படி அப்படிங்கிறதுக்கு என்ன நீ கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறப்போ, இல்லை அங்கிள் நான் என்ன சொல்லி நான் சோனாவை கூப்பிட்டு சோனா எப்படி வருவா அப்படிங்கிற சமயத்தில் ஆக்சுவலாக அந்த வழியாக வந்தேன், நீங்கள் வீட்டுக்கு போறீங்கன்னா வாங்க உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கூப்பிடு, அவள் காரில் ஏறிப்பா, அதுக்கப்புறமாக நான் சொல்கிற ரெஸ்டாரண்ட் கொண்டு விட்டுரு அப்படிங்கிறாங்க. இல்லை அப்போ நான் வீட்டுக்கு வர ரோடு எடுக்காமல் வேற ரோடு எடுத்தானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், அப்போ ஏதாவது கேட்டா அப்படிங்கிறதுக்கு, என்னப்பா நோயின்னு இருக்க, இந்த இடத்துல வந்துட்டு ரோடு நல்லா இல்லை, இந்த பக்கம் சீனரி நல்லா இருக்குன்னு ஏதாவது ஒன்று பொய்ய சொல்லி கூப்பிடு, நான் சொல்ற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போய் அவளை விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையும் என்னோட மருமகன் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு இது பிடிக்கவே இல்லை, ஆனால் வேற வழியே இல்லாமல் சரின்னு செய்கிறாரு.
இந்த பக்கம் இந்த ரியூனியன் மீட்டிங்ல தான் உட்காந்துருக்காங்க நம்ம சோனா. ஆனா அவங்களுக்கு இங்க வந்து பொருந்தி போய் உட்காரவே முடியல. எல்லாரும் என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தூக்கமா தான் வருது. இவங்க எல்லாருமே ஒரே இயர் ஒரே பேட்ச் தான் இல்லையா? அதனால இவங்க எல்லாருக்குமே ஜங்கையும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க ரியூனியன்ல இருக்கிற இன்னொரு லேடி வந்துட்டு ஏதோ ஹெல்ப்புக்காக ஜங்க பார்த்து பேசியிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா? ஜங்கோட டாபிக் வந்ததும் சரி நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனா எழுந்து போயிடுவாங்க. இந்த ஜங்கும் சோனாவும் காலேஜ்ல பயங்கரமா லவ் பண்ணாங்கல்ல, கேம்பஸ் கப்பல்னு சொல்லுவோமே, எப்படி பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒரு லேடி சொல்றாங்க, ஆக்சுவலா சோனா வந்து இன்னொரு சீனியர் கூட பேசிட்டு இருந்தா, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு ஒரு ரூமர் வந்தது. அதை கேட்டுதான் ஜங் பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னதும் இல்ல அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஹேர் வச்சிருக்கிற லேடி சொல்றாங்க. அப்படி உண்மையான என்னதான் காரணம் 2 பேர் பிரேக்கப் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டலைங்க. அதுக்கு பதிலாக இங்க ஜங்க தான் காட்டுறாங்க. கார் ஓட்டிட்டு வந்துட்டே இருக்காரு. என்னால போக முடியாது பேசாம கால் பண்ணி சொல்லிட்டுமா, என்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சோனாவோட அப்பாட்ட சொல்லிட்டுமான்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் காஃபி ஷாப்பை காட்டுறாங்க. குழந்தைய மின் கிட்ட தான் விட்டு வந்திருப்பாங்க. அந்த 2 மதர்ஸ் யோனு கோவம் வந்துட்டு என்னப்பா நீங்க குழந்தைய பாத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இல்ல ஜங்குக்கு ஏதோ வேலை வந்துருச்சா வெளியே போயிருக்காரு, அதான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் காஃபி வாங்கிட்டு போய் உட்காந்துடுறாங்க. அப்போ சோனாவோட அப்பா வந்துட்டு ஜங் இங்க இருக்கானா, ஜங் ஏதாவது ஒன்று கால் பண்ணானா அப்படிங்கிறப்போ இல்ல அங்கிள் கால் பண்ணல, நான் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்றான். ஜங்கும் சோனாவும் என்ன பண்றாங்களோ அப்படிங்கிறப்போ 2 பேரும் ஒன்னா வெளியே போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மின் டக்குன்னு கேட்டதும் பக்கத்துல இருக்க அந்த 2 மதுரை அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக ஜோ வந்துட்டு அவங்க லிஃப்ட்ல போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை காட்டுறாங்க. அன்னைக்கு அந்த ஜங்கோட வீட்டுல இந்த ஹேர் கிளிப் பார்த்தோம் இல்லையா, பாருங்க இது சோனாவோடது தான். நான் ஏற்கனவே சொன்னேன் ஜங்குக்கும் சோனாவுக்கும் என்னமோ இருக்கு, ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்க நம்பல இல்ல அப்படிங்கிறப்போ இவங்களும் சொல்றாங்க இப்பதான் கேட்டோம் சோனாவோட அப்பா கூட சோனாவும் ஜங்கு ஏதோ வெளியே போயிருக்கிற மாதிரி தான் பேசினாங்க அப்படிங்கிற சமயத்துல என்ன என் பொண்ணை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் நிக்கிறாரு. ஐயோ சோனாவோட அப்பாவும் எல்லாருக்கும் பயம் வந்துடுது. கடைசியில தனியா கூப்பிட்டு ஜோ கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க, இல்ல அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின் இருக்கிறாரு, சோனா தனியா இருக்கிறாங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே பேசுறதுக்கு வாய மூடு, என் பொண்ணு அவன் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன், அவ எனக்கு தெரியாம டைவர்ஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறப்போ என்னது சோனாக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. வாய மூடு, அதான் சொன்னேன் இல்லையா அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட மறுபடியும் சேர்க்க வைக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன், அதனால தேவையில்லாம இந்த மாதிரி ரூம் எல்லாம் கிளப்பாது. அது மட்டும் இல்லாம ஜங் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அதுக்காக என் பொண்ணு கிட்ட அவன் பேச வந்திருப்பான் கொண்டிருப்பானோ என்ன மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்ட, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சோனாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, இன்னும் அவங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் பொறுத்து சோனாவோட அப்பா சோனாவுக்கும் சரி ஜங்குக்கும் சரி கால் பண்றாங்க. அவங்க அட்டன் பண்றதே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில தன் சின்ன பொண்ணு கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க, உங்க அக்கா ஏதாவது ஒன்று போன் பண்ணாலும் என்னன்னு சொல்லிட்டு. இல்லப்பா அக்கா ஏதாவது அவங்க ரியூனியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறா இல்லையா, ஸோ ரியூனியன்ல உட்காந்து ஜாலி அரட்டை அடிச்சிட்டு இருப்பா அப்படிங்கிறப்போ ஆப்போசிட்ல ஜோ வருவாங்க. ஏன்னா யோகா கிளாஸ் முடிஞ்சு போறப்போ குழந்தையோட ஏதோ விளையாட்டு பொருளோ என்னமோ விட்டுட்டாங்களாம், அதை எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப இது காதுல விழுகுது. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா நைட்டு 1 மணி விடிய காலையிலே ஆயிட்டு இருக்கு. அப்பதான் வந்துட்டு சோனா வீட்டுக்கு வராங்க. அப்பா கொந்தளிச்சு கேட்கிறாரு, 1 மணி ஆகுதுடி என்னடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு. என்னப்பா நான் காலேஜ் ரியூனியனுக்கு போயிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி இருந்தாலும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போறாங்க. சரி என்ன நடந்தது ஏது நடந்தது ஜங்க கிட்ட கேட்கலான்னு வந்தா கைக்கு கட்டு போட்டு வச்சிருக்காரு. ஜங்க என்ன சொல்றாருன்னா, நான் சோனாவை கூப்பிடுறதுக்காக கார்ல போயிட்டு இருந்தப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கடைசியில் அங்கிருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், நான் போய் சோனாவை கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஜங் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லவும் முடியல. சரி சீக்கிரம் குணமாயிடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜங் வீட்டில் வந்து உட்காந்து பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ குழந்தை இல்லையா இந்த மாதிரி கட்டெல்லாம் போட்டுருக்கிறப்போ குழந்தை வித்தியாசமா பார்க்கும் இல்லையா, கையை நீட்டி கேட்கறதுக்கு அடத்தங்க போல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. அப்ப என்னதான் நடந்தது அப்படின்னா, இவருக்கு மனசே இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட அப்படியே நடந்து வந்திருப்பாரு காரை பார்க் பண்ணிட்டு. எந்த இடத்துல சோனாவோட அந்த ரியூனியன் பார்ட்டி நடந்துட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு. என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ இவர் உள்ள போறதுக்கு முன்னாடி சோனாவே வெளியே வந்திருப்பாங்க. என்ன ஜங் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்ல இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட் இருக்கா, சில திங்ஸ் வாங்கணுறதுக்காக வந்தா அப்படிங்கிறப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கே சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல சொன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பெரிய சேல் போட்டிருக்காங்க அதனாலதான், பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய சேல் இல்ல, நான் இப்போ ரிட்டர்ன் தான் போறேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு, நீ வரியா அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களும் சரி வரேன்னு கார்ல ஏறிப்பாங்க. இவன் கூட வர்றதுக்கு மறுத்துருவா, இதை காரணமா உங்க அப்பா கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா இவ ஜங்குன்னு ஏறி உட்காந்துருக்காளே. சரிடா ஜங் எதுக்கும் கவலைப்படாத, ஜஸ்ட் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து ஒரு காஃபி தான் குடிக்க போறா, எகெயின் கண்டிப்பா சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டாங்க, ஏன்னா அவன் வேண்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட சேர்றதுல இருக்கு விருப்பமே கிடையாது, அவங்க அப்பா வந்து கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதடா, ஒரு காஃபி குடிக்கிறதுல என்ன ஆயிட போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கார் ஓட்டிட்டு வந்துட்டே இருப்பாரு. அந்த சமயத்துல இவங்க அப்பா அதான் சோனாவோட அப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், இதை பாருப்பா பிளான் கேன்சல் ஆயிடுச்சு, என்னோட மாப்பிள்ளைக்கு திடீர்னு ஏதோ வேற ஒரு வேலை வந்துடுச்சான், அதனால அந்த ரெஸ்டாரண்ட்ல டிராப் பண்ணாத இன்னொரு ஹோட்டல்ல இந்த ரூம்ல எப்படியாவது கொண்டு போயிட்டு சோனாவை டிராப் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னது. என்னது ரெஸ்டாரண்ட்னா ஓகே, ஹோட்டல் ரூமுக்குள்ளேயா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாதுன்னு இவர் யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ என்னாச்சு ஜங் அப்படின்னு சொல்லிட்டு சோனா கேட்பாங்க. ஏன்னா இவங்க வந்து சிக்னல்ல நின்றுட்டு இருப்பாங்க.
என்ன நினைச்சாரோ தெரியல, ஜங்கு டக்குன்னு வண்டியை திருப்பி ஒரு பீச் பக்கத்துல கொண்டு நிறுத்திடுறாரு. சாரி சோனா, அந்த இடத்துல ரோட் பிளாக் ஆயிருந்ததா, அதான் எப்படி கொண்டு நிறுத்திட்டா அப்படிங்கிறதுக்கு நீங்க சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அப்பா உங்களை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் பீச்சுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பீச்சை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணி அவங்க தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. இன்னும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரியூனியன் பார்ட்டில தான் இருக்கேன், நான் வர்றதுக்கு நைட் லேட் ஆகும், பையனை இன்னும் கொஞ்சம் நேரம் பாத்துக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு அப்படியே 2 பேர் பீச்சை பார்த்துட்டே பீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க, சோனா இந்த மாதிரி பீச்ல நின்னும் கூட பீர் குடிப்பேன் நினைச்சு கூட பார்க்கல ஜங் அப்படிங்கிறதுக்கு நானும் தான் சோனா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிரு ஜங், நீ என்ன பிரேக்கப் பண்ணதுக்கான உண்மையான காரணம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்படிங்கிற சமயத்துல ஜங்கு கொன்னும் புரியாம என்ன சொல்ற சோனா அப்படிங்கிற சமயத்துல தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ரியூனியன் மீட்டிங் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப கூட ஜங்கோட டாபிக் வந்து இவங்க எழுந்து போயிருப்பாங்களே, அந்த சமயத்துல டக்குன்னு ஐயோ நான் போனை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புற சமயத்துலதான் இவங்க பிரேக்கப்புக்கான உண்மையான காரணத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதை சோனா கேட்டிருப்பாங்க. காலேஜ் படிக்கிறப்போ சோனா அவங்க சீனியர் கூட பேசினது ஒரு லவ்வரா ஜங்குக்கு பொசசிவா இருந்ததே தவிர்த்து அவங்க வந்து சந்தேகம் எல்லாம் படல. சோனாக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதாக இருந்திருக்கும். சோனாவை காப்பாத்துறதுக்காக இவரு போய் இவருக்கு கால் அடிபட்டிருக்கும். ஆனால் பிரேக்கப் பண்ணிட்டு போறப்ப கூட ஸ்டிக் வச்சு தானங்க நடந்துட்டு போயிருப்பாரு. தான் ஒரு பெரிய அத்லட்டா வரணும் அப்படிங்கிறது தான் ஜங்கோட மிகப்பெரிய கனவு. அதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒலிம்பிக் லெவல்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்திருப்பாரு. சோனாவை காப்பாற்ற போய் கால் அடிபட்டதுக்கு அப்புறமாக டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமாக கூட நீங்க நடக்க முடியுமே தவிர்த்து அத்லெட் ஆகிற அளவுக்கெல்லாம் உங்களால ஓட முடியாது, அந்த ட்ரைனிங் நீங்க எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு நீங்க அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே கூட உங்க கால் வந்து ஹெவியா டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம இதுக்கப்புறம் வந்து சோனா கூட இருக்க வேண்டாம், ஏன்னா நம்ம கனவே வந்து அத்லெட் ஆகணும் அப்படிங்கிறது அது பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சோனாக்கு தெரிய வந்து வேதனைப்படுவா. என்ன சோனாவை காப்பாற்ற போனதுனால இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, அதனால சோனா கில்ட்டா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் இருக்க வேண்டியது இருக்கு, படிப்பை பார்க்கணும், மிலிட்ரி சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கடைசியா சோனா கேட்டிருப்பாங்க இல்லையா, நீ சந்தேகப்படுறியா சீனியர் கூட வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கூட அதுக்கு எதுவும் சொல்லாம உன் லைஃப் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. சரி சோனா எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம், நாம இவ்வளவு சந்தேகப்பட்டு பிரேக்கப் பண்ணோம்னு கூட நினைச்சுக்கிட்டோம், நம்மளை திட்டிட்டு கூட நம்மள வந்து இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. இப்படி இவங்க சொல்ல சொல்ல சோனாக்கு எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அந்த ஷார்ட்டா முடி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்தப்போ ஜங்கோட ஃப்ரெண்டை தான் டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதன் வகையில தான் தெரிய வந்திருக்கும். இது எல்லாத்தையும் சோனா வந்துட்டு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருச்சாங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஐம் சோ சாரி அப்படிங்கிறதுக்கு ஜங் இருந்துட்டு சேச்சே சொன்னா நீ எதுக்கும் மன்னிப்பு கேட்காத, ஆக்சுவலா சொல்ல போனா நான் ஒரு போலீஸ் டிடெக்டிவ் ஆனதுக்கு காரணமே நீ தான். அந்த ஆக்சிடென்ட் நடக்கல அப்படின்னா நான் அத்லெட் ஆகணும், ஒலிம்பிக் லெவல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சிருப்பேன். அந்த ஆக்சிடென்ட்ல உன்னை காப்பாற்ற போனதுக்கு அப்புறமாக எனக்கு அந்த பிரச்சனை வந்து அதுல இருந்து நான் ரெக்கவரே வந்ததுக்கு அப்புறமாக படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சிவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பிராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சேன். சும்மா ஒரு ஃப்ளூக்ல தான் போலீஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணலான்ட்டு போனேன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது என் காலுக்கு இருக்கிற பவரும் அதை மீட் எடுத்துட்டேன் அப்படிங்கிறது. நான் போலீஸ் டிடெக்டிவ் ஆனதுக்கு அப்புறமாக அந்த ஒர்க்கை நான் எந்த அளவுக்கு நேசிச்சேன் அப்படிங்கிறது வார்த்தையால சொல்ல முடியாது. நான் போலீஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணமே நீ தான். அது இன்டைரக்டா நடந்ததோ எப்படி நடந்ததோ அதுக்கு ஒரு வகையில நீயும் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக 2 பேரும் தான் நைட்டு ஃபுல்லா அங்கேயே பேசிட்டு இருந்திருப்பாங்க. நல்லா மிட் நைட் ஆயிடுச்சு இல்லையா, பீச்ல யாரும் இல்லை, இவங்க பாட்டுக்கு 2 பேரும் அப்படியே பேசிட்டே கடற்கரை ஓரமா நடந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே சோனாக்கும் தெரிஞ்சு போச்சு, அவங்க அப்பா ஜங்க வச்சு தான் கணவனோட சேர்த்து வைக்க பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோனாக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா, அதனால அப்படி 2 பேர் பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்கிறப்போ சோனா விளையாட மாதிரி போவாங்க. இவர் தாங்கி பிடிப்பாரு. அந்த ஒரு ஸ்பார்க்ல கிஸ் பண்ணணும்னு ஜங்குக்கு தோணுது, கிஸ் பண்ணவும் செய்யறாங்க. அது வேண்டான்னு சோனா மறுக்கவும் இல்லை. ஸோ இப்படி தாங்க அந்த பீச்சில் நின்றுட்டு இருந்தது இவங்க தான். நம்ம பார்த்த போட்டோ ஃப்ரேமும் இவங்களோட கால்கள் தான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.